மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே அனைவருக்கும் வணக்கம். அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா என்ற ஒரு அருமையான பாடல் வரிகளோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு உள்ளங்களே, தவக்காலத்தின் இறுதியிலே நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். கல்வாரி அன்பர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது நம் உள்ளம் உடைகிறது. உடையும் பொழுது அது ஒரு நல்ல மனமாற்றத்திற்கு வழிவகுக்கிறது என்ற அருமையான சிந்தனையோடு தொடர்ந்து இறைவனுடைய பாடுகளை நினைத்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை காண வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இன்றைய நம்முடைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு அருட்தந்தை மரியான் அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம் புஸ்கோ. எப்படி இருக்கீங்க ஃபாதர்? நல்லா இருக்கிறீங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ஃபாதர். போன வாரம் சந்திச்சது அதான் சந்திக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ரொம்ப அழகாக போன வாரம் அன்பான வார்த்தைகள், நிறைய கருத்துக்கள் அன்பர்கள் கிட்ட இருந்தும் கடிதம் வாயிலாக நிறைய பகிர்தல் இருந்துச்சு. அதே போல் நம்முடைய தந்தை அவர்களும் பயணம் சிறப்பாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாரு அவர்களுடைய ரெஸ்பான்ஸை பார்த்து அப்படின்னு சொன்னீங்க. இன்னும் அங்கே தான் இருக்கிறாரு நினைக்கிறேன். ஸோ ஈஸ்டர் முடிஞ்சு பார்க்கலாமா ஃபாதர் தந்தை? ஆமாம், அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இன்னைக்கு கிளம்பியிருப்பாங்க. ஈஸ்டர் முடிஞ்சு இங்கே மீண்டும் வருவாங்க. அவங்க அடுத்து நார்வே போகிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம நன்றி சொல்லணும். அருட்தந்தை பவுலா, பிரதர் சாஜு, அருட்தந்தை டேவிட், அவங்க 3 பேரும் லண்டன் சென்ற பொழுது அவர்கள் ஏற்பாடெல்லாம் நல்லா செஞ்சு அவங்கள தங்க வச்சு செல்ற இடமெல்லாம் பராமரித்து இந்த பயணம் சிறப்பாக அமைவதற்கு உதவியவர்கள் அருட்தந்தை ஸ்டாலின், பாளையங்கோட்டை மறைமாவட்டத்தை சார்ந்தவங்க. அவங்க லண்டனில் பணி செய்து கொண்டு இருக்கிறார்கள். மற்றும் அருட்தந்தை எல்மோ, அவங்க இலங்கை ஆன்மீக மையத்தினுடைய இயக்குநராக பணியாற்றிக்கிறாங்க. 2 பேருமே நல்லா திட்டமிட்டு அவங்களை நல்ல முறையில் வழி நடத்தி இருக்கிறார்கள். மாதா தொலைக்காட்சி லண்டன் நகரிலே, இன்னும் இங்கிலாந்து நாட்டிலே பல்வேறு இடங்களுக்கு மீண்டுமாய் செல்வதற்கும், அதே நேரத்தில் மாதா தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நேயர்களையும் இவர்கள் சந்திப்பதற்கு இவர்கள் முழுவதுமாக உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். எனவே மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் சார்பாக இந்த நேரத்தில் அருட்தந்தை ஸ்டாலின், அருட்தந்தை எல்மோ அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ தொடர்ந்து நம்முடைய இனிய இதயங்களும் அவர்களுடைய கடிதங்கள் வாயிலாக அயராது நம்மளை ஊக்குவிக்கிறார்கள். அவங்களுடைய சிந்தனையும் பகிர்ந்துக்கிறாங்கன்னு தான் சொல்லலாம். அந்த விதத்தில் முதல் கடிதமாக ஃபாதர் ஆலிஸ் பிரான்சிஸ் கீழ்கட்டளையிலேருந்து எழுதியிருக்காங்க ஃபாதர். இவங்க வழக்கமாக எழுதக்கூடியவங்க. ஸோ ரொம்ப அழகாக எழுதி பேப்பர்லேயே இடம் இல்லாமல் நெருக்கி அவங்களுடைய எல்லா கருத்தையும் ரொம்ப அழகாக சொல்லக்கூடியவங்க. அன்பு மாதா டிவி குடும்பம் தந்தையர்களுக்கும் என் அன்பு வாழ்த்துக்களும் நன்றியும் தோத்திரமும். திருப்பலியில் கலந்து கொள்ள ஒவ்வொரு நாளும் தகுதிப்படுத்தி கொண்டிருக்க வழி செய்யும் மாதா டிவி துணையே. பொய் வாழ விடாது, உண்மை சாக விடாது. காயங்கள் என்ற பகுதி ஒரு தந்தையருக்கு தன் தாய்க்கு பூசை வைக்க முடியவில்லை என்ற வருத்தம் மனம் நோகிறது. தீர்ப்பிட்டு கொண்டே இருந்தால் நாம் பிறரை அன்பு செய்ய முடியாது. இந்தியராகிய நாம் பகுதியில் கொடுத்த சட்டங்கள், தீர்ப்புகள், தண்டனை, நீதிமன்றம், அங்கீகாரம், சமூக நலத்திட்டம் பற்றிய தகவல்கள் மிக தெளிவாக கொடுக்கிறது. நன்றி தந்தையே. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அவசியம் ஜெபிக்க கற்றுத்தர வேண்டும். கடவுள் சாயலில் நாம் உருவானது புரிந்து பிறரை மன்னிக்கணும் என்று மாதா டிவியின் பல நிகழ்ச்சிகள் புரிய வைக்கிறது. நாம் சாபமாக அல்லாமல் சாதகமாக ஆண்டவரின் அருகில் செல்வோம். மனிதன் மனிதனாக வாழ மாதா டிவி நிகழ்வுகள் துணை புரிகிறது. கவலை நம்மை ஆட்கொள்ளும் போது சாத்தான் பிடியில் இருந்து மாதா டிவி மக்களை காப்பாற்றுகிறது. பல நிகழ்வுகள் அன்பு தந்தையர்களுக்கு நன்றி. வட்டநிலா பொட்டழகே என்ற பாடல் புவியீர்ப்பு விசை போல் என்னை கவர்ந்த பாடல். தந்தைக்கு நன்றி. தகுதி பார்த்து கொடுக்காதது பகிர்வு. நம்மிடம் அந்த பகிர்வு குணம் இருக்கணும் என்று வேண்டவும். கிடைத்ததை அனுபவி, கிடைக்காததை தேடாதே. உண்மை வழி, அன்பின் வழி, எளியவருக்கு தியாகம் செய்து காட்டும் அத்தனையும் தெளிவு பெறும். ஆன்றோர் வாக்கு பகுதி. விடாமுயற்சியை நண்பனாக கொண்டிடு. உன் மூத்த சகோதரனாக, ஆலோசகராக, நம்பிக்கை உன் காவல் தூதராக நடந்து வாழ்வில் வெற்றி பெறுவாய். சுயமரியாதை என்ன என்று தெரிய வைத்த மாதா டிவிக்கு நன்றி. ஸோ இப்படியாக நிறைய விடயங்களை அவங்களுடைய பார்வையில் என்னென்ன மாதா டிவியின் வாயிலாக குணநலன்கள் நம்மளை உணர்த்துகிறது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி கவர்ந்து, அதே போல் இன்னும் இப்பொழுது நம்முடைய கடவுள் வணக்க பகுதியில் ஒரு செக்மெண்ட் ஆட் ஆகிருக்கக்கூடிய திரிகடுகம் ஃபாதர், அதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. திரிகடுகம் நிகழ்வு நலம் தரும் மருந்து.
அறிவுகள் திறந்த திருக்கடுகத்திற்கு நன்றி தந்தையே. உறவுகள் மேம்பட நிகழ்வு, சங்கடங்களை தவிர்த்தல், ஜெபிக்கும் மனநிலை, ஆணாதிக்கம், மரியாதை, தொழில் வளர்ச்சி, தோல்வி ஏற்றல், மகிழ்ச்சி, வெற்றி, வாழ்வு, பல நல்ல செய்திகளை இந்த உறவுகள் மேம்பட தருகின்றது. சாதிக்கும் திறனும் கொடுக்கின்றது. நம்மை நாம் நம்பாமல் இருப்பதுதான் முன்னேற்றத்திற்கு தடை. பகிர்வு போது இல்லை என்பதை பார்ப்பதை விட நம்மிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். இத்தனையும் யோசிக்க, சுய ஆய்வு செய்ய மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் நமக்கு உதவியாக இருக்கிறது. நன்றி தந்தையே அப்படின்று சொல்லி, ஒவ்வொரு நாளும் எழும்போது நன்றி இயேசுவே, கண் விழித்ததற்கு நன்றி என்று சொல்லவும், ஹாப்பி பர்த்டே என்று இயேசுவுக்கு சொல்லி எழும்போது மகிழ்வு கிடைக்கும் என்று என் பகிர்வு. மனமார்ந்த நன்றி நன்றி என்று கூறி, வாழ்க வாழ்க என்று கூறி, தூய ஆவியின் துணையுடன் இக்கடிதத்தை முடிக்கிறேன். நன்றி தந்தையே, மாதா குடும்பம் வாழ்க. இப்படிக்கு ஆலிஸ் பிரான்சிஸ், கீழ்கட்டளையிலிருந்து எழுதியிருக்காங்க. நல்ல பெரிய கடிதம் எழுதியிருக்கிறாங்க. நன்றி ஆலிஸ் பிரான்சிஸ் அவர்கள். அவங்க வந்து ஒரு சுய ஆய்வுக்கு உதவுது மாதா தொலைக்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு, மாதா தொலைக்காட்சி எல்லா நிகழ்ச்சியுமே ஒரு சுய ஆய்வு செய்திருக்கிறாங்க. செய்து அருமையாக கொடுத்துருக்கிறார். நன்றி உங்களுடைய ஆர்வத்திற்காக. உங்களுடைய கடிதத்தினால் இன்னும் பல்வேறு மக்கள் வந்து பயன்பெறுவார்கள். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக ஜேசுதாசன் ஃபாதர், அந்த ஐயாவும் வந்து தொடர்ந்து நமக்கு எழுதக்கூடியவர். ஜேசுதாசன் தூத்துக்குடியிலேருந்து எழுதியிருக்காங்க. ஒரு ஐயாவுடைய நம்முடைய கடிதத்தை நம்ம கொஞ்சம் சுருக்கி பார்க்கணும் அப்படின்னாக்கா, காலையில் 6 மணிக்கு நல்ல ஆலோசனை, மாதா டிவியினுடைய திருப்பலி நற்கருணை ஆராதனை, இதிலிருந்து 7 மணிக்கு கடவுள் வணக்கம், அருமை பெருமை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிகழ்ச்சிகளாக வாழ்த்துறாரு. ஆலய தரிசனம், உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்கர்களுக்கு அந்த ஆலய தரிசனம் பார்ப்பது என்பது ஒரு அருமை. தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சி விண்ணக மோட்சமாக இருக்கிறது. இன்றைய புனித நிகழ்ச்சி கத்தோலிக்கர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. கதைகள் 1000, அருட்தந்தை அந்த கதைகள் சொல்லும் அந்த திறமையும் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அடுத்ததாக நம்முடைய புதிய செக்மெண்ட்டாக அந்த திரிகடுகம் நல்ல பகுதி, காமராஜர் தந்தை அவர்களுக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க. அருமை அருமை. உழவும் உயரும் நிகழ்ச்சி, வேளாண்மை பெருக நாடு முன்னேற்றத்திற்கான ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அருமையான நிகழ்ச்சி. சகோதரர் மதுரம் சேகர் வழங்கும் நம்மூர் வைத்தியம், அதை நோய் நீக்கும் நல்ல ஒரு மங்கையாக அவர்கள் திகழ்கிறார்கள் அப்படி சொல்லி. ஆசியுரை, நம்முடைய ஆயர் சிங்கராயன் அவர்களுடைய ஆசியுரை வந்து மாதா டிவியினுடைய அந்த உதயமாகின்ற அந்த சூரியனை போல அது அமைகிறது அப்படின்னு சொல்லி அருமை சொல்லியிருக்காங்க. அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் குழுவினர்கள் அந்த அஞ்சாதே கலங்காதே பாடல் வந்து ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை நலமா நீங்க நலமா நிகழ்ச்சி எத்துணை அருமையாக இருக்குது. அதில் கலந்து கொள்ள வைத்தமைக்காகவும் அவர் வந்து ஒளிபரப்பு செய்தமைக்காகவும் நன்றி சொல்கிறாங்க. 3:30 மணிக்கு வத்திக்கான் டாப் 10 ஆண்டவர் இயேசு வருவது போல் காட்டி அது வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அதுவும் அருமை. வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்வதற்காக நன்றி. வாரந்தோறும் கண்ணான கண்மணிகள் தேவமாதாவுக்கு மகுடம் போல இருக்கிறது. இதுவே தகுந்த காலம் என்று எம்ஏ ஜோசப் அடிகளார், கண் பார்வை மங்கினாலும் மனக்கண்களால் விவிலிய கருத்துக்களை மனப்பாடமாக சொல்வது நமது ஞான ஆசிராக இருக்கிறது. அதே போல அவருக்கு ஜெபித்தும் அவருடைய இந்த பணி சிறக்க அவர் வேண்டுவதாகவும் அவருடைய நிகழ்ச்சியையும் வந்து அருமை பாராட்டி நன்றி சொல்கிறாங்க ஃபாதர். அதே போல் அருள் தந்தை மாதா டிவி மேலாண்மை தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள் வந்து இந்த புனித பயணம் செய்திருக்கிறது. அதற்காகவும் வேண்டி அவருக்கு ஒரு நன்றியாகவும், அதே போல் இவருக்கும் அந்த நம்ம ஜேசுதாசனும் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, நானும் ஒரு குருவாக ஆகாமல் இந்த பக்கம் வந்துட்டனே அப்படின்னு இப்போ ஒரு ஃபீல் பண்ணி, அதே போல் அந்த ஒரு வாய்ப்பு இருந்தால் எனக்கு எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி பாராட்டுகள் சொல்லியிருக்கிறார் ஃபாதர். இப்படிக்கு நன்றி கடிதமாக. மாதா டிவி பார்த்தால் பிரிவினை சபைக்கு செல்ல மாட்டார்கள். எனவே வந்து நம்முடைய சமயத்தில் இருந்து பிரிவினை சமயத்துக்கு போகிற ஆட்கள்லாம் வந்து இன்னும் நம்முடைய திருச்சபை புரிந்து கொள்ள மாதா டிவி நிகழ்ச்சிகள் பார்த்தால் உங்களுக்கு புரியும் அப்படி என்று சொல்லி அவர் மேற்கோள் காட்டி அவருடைய கடிதத்தை முடிக்கிறார் ஃபாதர். ஜேசுதாசன், தூத்துக்குடி. இவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராகவும் இருந்திருக்கிறார். ஸோ நன்றி கடிதம். நன்றி ஐயா. அவர் வந்து நல்ல அருமையான கடிதம். எல்லா நிகழ்ச்சிகளையும் குறிப்பாக அப்படி சொல்லியிருக்கிறாங்க.
கடைசியாக வந்து இந்த நம்முடைய மாதா டிவியை பார்ப்பதன் மூலம் நல்லா பார்க்குறவங்கெல்லாம் வந்து பிற சபைகளுக்கு போக மாட்டாங்கன்னாங்க. அதுவும் தூத்துக்குடி கான்டெக்ஸ்டில் வந்து ரொம்ப முக்கியமான தேவையான செய்தி. ஸோ எல்லா மக்களும் மாதா தொலைக்காட்சி கட்டாயம் பார்ப்பார்கள், பார்த்து இந்த ஆசிரியை பெறுவார்கள்னு நம்புகிறோம். அதனால் ஐயா அவர்களுக்கு நன்றி. கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. அடுத்ததாக மேரி இமாக்லேட் ஃபாதர், அவங்க வந்து பெங்களூர்லேருந்து எழுதியிருக்காங்க. ஜெயமோ கர்த்தரால் வரும். பேரன்புக்குரிய ஃபாதர் ஆரோக்கியன் தந்தை அவர்களுக்கு இயேசுவின் பெயரால் ஸ்தோத்திரம். உங்களுடன் தோளுக்கு தோளாக நின்று பணிபுரியும் மற்ற தந்தை அவர்களுக்கும் என் இதயம் கனிந்த ஸ்தோத்திரங்கள். தந்தையே, மாதா டிவியை ஆண்டவர் உங்கள் மூலமாக நம் கத்தோலிக்க மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவரை முன்வைத்து நடத்தும் காரியங்கள் அனைத்துமே வெற்றிதான். அதேபோல் ஆண்டவர் உங்களை மாதா டிவியின் கருவியாக பயன்படுத்தியுள்ளார். நீங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து இதை நடத்த ஆண்டவர் அருள் புரிவாராக. நம் அனைவருக்கும் ஜபம் ஒன்றே பெரிய கருவியாக உள்ளது. மற்றதை ஆண்டவர் பார்த்து கொள்வார். தந்தையே, நீங்கள் ஒரு படிவத்தை நிரப்பி அனுப்ப சொன்னீர்கள். அது எங்களுக்கு எப்படி என்று சொன்னால் நலமாயிருக்கும். தந்தை வந்தோடனே அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதே போல் வந்து நம்முடைய மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படக்கூடிய பல்வேறு ஆலயங்களிலிருந்து ஒளிபரப்பக்கூடிய அந்த திருப்பலிகள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. அதற்காக நன்றி அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஆன்லைன் மூலியமாக அவங்களால் ஈன்ற காணிக்கையை அனுப்பியிருக்கிறாங்க ஃபாதர். ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு, ஆன்லைனில் நீங்கள் செலுத்தும் பொழுது உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி மெயில் ஐடின்னு கேட்கும். அதை கொடுத்து நீங்கள் அனுப்பும் பொழுது அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து அனுப்புனதற்கான சான்றாக வந்து ஒரு ரிசிப்ட் உங்களுக்கு மெயில் வழியாக வரும். ஸோ அந்த மெயில் ஐடியை செக் பண்ணவும். ஸோ இவ்வாறாக நம்முடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் பாராட்டி, அதே போல் டாப் 10 உலகில் நம் கத்தோலிக்கர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவற்றையெல்லாம் என்னென்ன துன்பங்கள்லாம் ஏற்கிறார்கள் என எல்லாவற்றையும் குளோபலாக அறிந்து கொள்ள முடிகிறதாக இந்த டாப் 10 நிகழ்ச்சி இருக்கிறது. ஃபாதர் அசாமில் போய் அவர்கள் பணியாற்றுகிறார்கள். அந்த மிஷினரிஸ் அவர்களுடைய அந்த பணி வாழ்க்கையெல்லாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே அவர்களுக்காக ஜெபிக்கவும் நம்ம வந்து அழைக்கிறார்கள். அதே போல் அவர்களும் ஜெபிக்கிறார்கள். ஃபாதர், மாதா டிவி நம் அனைவருக்கும் ஆண்டவர் கொடுத்த வரப்பிரசாதமாக நினைக்கிறேன். ஃபாதர், இக்கடிதத்தில் ஏதேனும் தவறு இருந்தால் மன்னிக்கவும். நன்றி. இப்படிக்கு மேரி இமாக்லேட், பெங்களூர்லேருந்து. நன்றிம்மா, உங்களுடைய கடிதத்துக்கு நன்றி. நீ வந்து அருமையாக மாதா தொலைக்காட்சியினுடைய அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் குறிப்பிட்டு இருக்கிறீர்கள். அதற்காக மிகவும் நன்றி. அதே மாதிரி நீங்கள் பணம் அனுப்புனது வந்துச்சா வரலையா அப்படின்னு சொல்லி அதை ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறீங்க. அது தம்பி போஸ்கோ சொன்ன மாதிரி உங்களுடைய இமெயில் ஐடி, அதாவது மின்னஞ்சல் முகவரியும் உங்களுடைய அலைபேசி எண் கேட்குற பொழுது அதில் குறிப்பிட்டிருந்தீங்க, அட்ரஸ் கொடுப்பிருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு அதற்கான பதில் கொடுப்பார்கள். அதுக்கு மேலே சந்தேகம் இருந்தால் நீங்கள் மாதா தொலைக்காட்சிக்கு info@madatv.in அப்படின்னு சொல்கிற அந்த இமெயில் ஐடிக்கு அந்த டீட்டெயில் அனுப்புங்க. கட்டாயம் உங்களுக்குள்ள ரிசிப்ட் வரும். வந்துருச்சா வரலையான்னு தெரியும். அது உங்களுக்கும் நல்லது, மாதா தொலைக்காட்சிக்கும் நல்லது. சந்தோஷமாக கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஃபாதர். ஸோ ரொம்ப அருமையான கடிதங்கள். இவ்வளோ கடிதங்கள் இந்த காலகட்டத்தில் ஃபாதர் கைப்பட எழுதி அதை அனுப்பக்கூடிய ஒரு விஷயம்ன்றது இந்த காலகட்டத்தில் ரொம்ப அருமையான செயலாக பார்க்குறோம். அது எந்த அளவுக்கு அப்படின்னாக்கா, ஜஸ்ட் அப்படி டைப் பண்ணிட்டு போகலாம், தந்தையாருன்னு சொல்லுவாங்க அடிக்கடி. பட் இவங்க எல்லாருமே நேரம் ஒதுக்கி கையால் எழுதி அனுப்புறது அவங்களுடைய பேரன்பு மாதா தொலைக்காட்சி மேலே எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வெளிப்படுத்துவோம். ஸோ நீங்கள் கடிதம் எழுதுகிற அந்த பழக்கம் இருந்திருக்கா ஃபாதர்? கண்டிப்பாக நீங்கள் சின்ன வயசில் ஏதாவது விடுதல் படிக்கும்போது. நான் இப்பவும் கடிதம் எழுதுவேன். நமக்கு பிடிச்சவங்களுக்கு, இல்லை வீட்டில் உள்ளவங்களுக்கு. சில நேரத்துக்கு சொல்லணும், என்னைக்காவது அவங்கள பற்றி சொல்லணும், இல்லை நம்ம விரும்புகிறத சொல்லணும் அப்படின்னு சொன்னால் டெக்ஸ்ட் பண்ணுறது கிடையாது, மெயில் அனுப்புறதில்ல, ஃபோனில் சொல்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம கடிதம் எழுதுகிற பொழுது அது மனசில் உள்ளதை அப்படியே எழுதுவோம். இன்னொன்று, கடிதம் எழுதி அனுப்பிட்டோம் அப்படின்னா திரும்ப பெற முடியாது. இதில் மொபைலையாக டெலீட் பண்ணிடலாம், இமெயிலாவது எதாவது பண்ணிடலாம். ஆனால் இது எப்பவுமே டெலீட் பண்ண முடியாது, அன்லஸ் அது தொலைஞ்சு போனால் தான். அதனால் கடிதம் எழுதுவது ரொம்ப இமோஷனலான விஷயம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு முறையும் நாம் கடிதம் எழுதுகிற பொழுது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சொல்லலாம். கண்டிப்பாக. அது மாதிரி அந்த கடிதத்தை நம்மளே திருப்பி பார்த்தோன்னா, ஓகே, இவ்வளவா நம்ம அன்பு செஞ்சுருக்கோம், இல்லை இவ்வளவா நம்ம கோவப்பட்டிருக்கோம், இவ்வளவா எழுதியிருக்கிறோம் அப்படிலாம் எல்லாமே தெரியும். அதனால் கடிதம் எழுதுவது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கடிதம் எழுதி பழகுங்கள், நல்லாயிருக்கும். சூப்பர் ஃபாதர். நீங்கள் போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு
பதில் பெற்றிருக்கிறீர்களா நீங்க உங்களுடைய? பதில் பெற்றிருக்கிறேன். பதில் பெற்றிருக்கிற பொழுது நம்ம ஒரு இதை நினச்சி எழுதியிருப்போம். ஆனால் வருகிற பதிலை பார்க்குற பொழுது ஓகே, அவங்களுமே வந்து மனசை திறந்து ஓகே இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது, இதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து நான் கடிதம் எழுதுவேன். எங்கள் வீட்டில் அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, அக்காவுக்கு, அண்ணன் தம்பிக்கு எல்லாருக்குமே எழுதியிருக்கிறேன் லெட்டர். இப்போவுமே எப்போமாவது எழுதுவேன். சூப்பர். எப்போமாவது ரொம்ப டவுனாக இருந்துச்சு சில நேரத்துக்கு வந்து எழுதிட்டு நம்மளே எழுதி வாசிப்பதை கிழிச்சு போட்டுறது இப்படிலாம் இருக்கும். அது வந்து நல்லாயிருக்கும், ஒரு ரிலீஃபாக இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். சும்மா ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதான் சொன்ன மாதிரி நமக்கு அந்த பதில் கடிதம் வரும்பொழுது ஒரு ஓகே இந்த அளவுக்கு மனம் மாறி இருக்காங்களா, இல்லை இந்த அளவுக்கு ஓகே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். அதே போல தான் ஒவ்வொரு வாரமும் இணையதளங்களை எழுதும்போது இங்கே பிளாங்காக தான் வந்து உட்காரக்கூடியதாக இருக்கும். நீங்களாக இருக்கட்டும், இப்போ நானாச்சு வாசித்துட்டு வரேன், நீங்களாக இருக்கட்டும், தந்தை டேவிட் ஆரோக்கியமாக இருக்கட்டும், ஸோ பிளாங்காக தான் வந்து உட்காருவாங்க. அப்போது இத்தனை விஷயங்கள் நம்ம மாத தொலைக்காட்சியில் செய்கிற பணிகள்லாம் வந்து அவங்கள ரீச் ஆகிருக்குது, ஸோ அவங்கள போய் சேர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க எழுதுகிற கடிதங்கள் வாயிலாக அந்த பதில் கொடுக்கும் பொழுது நமக்கும் அது வந்து ஒரு ஒரு உற்சாகத்தையும், தந்தை அவர்களுக்கெல்லாம் வந்து அப்போ நம்ம கரெக்டாக தான் செய்துட்ருக்குறோம் நம்மளுடைய இது அப்படின்னு சொல்லி எல்லா பணிகளும். அது மட்டும் இல்லை, இப்போ ஒருத்தவங்க வந்து கடிதம் எழுதுகிறாங்க அப்படின்னா வந்து அதுக்கு டைம் பார்த்து உட்காந்து யோசிச்சு எழுதுகிறாங்கன்னா அப்போ வந்து அவங்க எவ்வளோவுக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் மேலே அதுதான் அதனுடைய இது. இப்போ டெக்ஸ்ட் அனுப்புறது வேறு, ஆனால் உட்காந்து இடம் பார்த்து உட்காந்து அதை எழுதி டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் அதை போய் போஸ்ட் பண்ணி இங்கே வந்து சேர வைக்கிறேன்னு சொல்கிறது வந்து இட்ஸ் a லாட் ஆஃப் எஃபர்ட். அப்படின்னா வந்து அவங்க எவ்வளோ பற்றுறுதி இருக்குது அப்படின்னு சொல்லுது. நான் ஏற்கனவே தந்தை டேவிட்டை வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். லெட்டர்ஸ் டு காட் அப்படின்னு சொல்லி ஒரு மூவி இருக்கிறது. ஒரு பையன் வந்து கடவுளுக்கு கடிதம் எழுதுவான் ஒவ்வொரு நாளும். அதை பற்றி ஒரு படம் அறுத்தந்தை நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒருவேளை அதை தமிழாக்கம் பண்ணால் வந்து வெகு சீக்கிரத்தில் மாதா தொலைக்காட்சியில் அது ஒளிபரப்பப்படும். ஸோ அதனால் கடிதம் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரு பெரிய அங்கீகாரம். பெரிய ரொம்ப அழகாக சொன்னீங்க ஃபாதர். அகெயின் ஒன் மோர் பஞ்சு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ கடிதங்கள் வாயிலாக நம்மளை அங்கீகரித்து கொண்டிருக்கிற இணையதங்களுக்கு தொடர்ந்து நெஞ்சார்ந்த நன்றிகளை நம்ம சொல்கிறோம் ஃபாதர். அதே போல் அடுத்ததாக அலெக்சாண்டர் ஃபாதர் வரதராஜன் பேட்டையிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி என்று 18 ஆண்டு காலம் தமிழ் ஆசிரியர் பணிக்கு தன்னை கொடைவள்ளலாக அர்ப்பணித்த திரு ஸ்டீஃபன் மிக்கேல்ராஜ் அவர்களின் வாழ்வு பற்றிய நிகழ்ச்சி மாதா டிவியில் பார்த்தேன். அருட்தந்தையின் கேள்விகள் அனைத்திற்கும் அற்புதமாக பதில் தந்தார். வீரமாமுனிவர் என்னுடைய பங்கின் முதல் பங்கு தந்தை ஆவார். அந்த மன்றத்தினை நடத்துவது சிறப்பு. நம் வாழ்வு ஆனந்த கங்கை இதழில் கட்டுரை எழுதியுள்ளது பார்ப்போற்றும் சிறப்பு ஆகும். மதுரை வானொலியில் பேசியுள்ளது அழகான ஒன்று ஆகும். இதுவரை தான் எழுதிய 9 புத்தகங்களில் நேற்று இன்று நாளை என்ற ஒரு புத்தகமும் தான் எழுதியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதுவும் பாராட்டத்தக்க ஒன்று. ஒருவர் செய்த குற்றங்களை எளிதில் மறந்து மன்னிக்கக்கூடிய வயதான சிறுவயதின் மழலை செல்வங்களின் நாடக நடிப்பை விவரித்த விதமும் நன்றாக இருந்தது. எழுத்தாளர்கள் தங்கள் வாழ்க்கை பயணத்திலும் மற்றவர்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அலெக்சாண்டர் வரதராஜன் பேட்டை அவர் வந்து எழுதியிருக்கிறார். நன்றி சார். அந்த ஆசிரியர் ஸ்டீபன் மைக்கேல்ராஜ் வந்து சிவகங்கை மறை மாவட்டத்தை சேர்ந்தவர். தேவகோட்டையில் வந்து டீபிரிட்டர் ஸ்கூலில் வந்து ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். நிறையா மாணவர்களை உற்சாகப்படுத்தி பல இடங்களுக்கு வந்து அவங்களுக்கு திறமை வெளிப்படுத்துவதற்காக பேச்சு திறமை, எழுத்து திறமைகளுக்கெல்லாம் வந்து பல இடங்களுக்கு கூட்டிகிட்டு போய் உற்சாகப்படுத்தி பல பரிசுகளை பெற்று கொண்டிருக்கிறார். நான் அங்கே வந்து கம்யூனிகேஷன் சென்டரில் இருக்கும் பொழுது ஆனந்த கங்கை தூதில் வந்து அவர் தொடர்ந்து வந்து எழுதிக்கிட்டே இருப்பார், கட்டுரைகள் எழுதுவார், நிறையா புத்தகங்கள் போட்டிருக்கிறார். ஸோ அது மாதிரி பல்வேறு எழுத்தாளர்கள் இந்த நேரத்தில் பாராட்டுகிறோம். தமிழுக்காக, கிறிஸ்தவத்திற்காக, அதுவும் குறிப்பாக நம்முடைய குழந்தைகளை இன்னும் இலக்கியத்திலும் இலக்கியத்திலும் அதே நேரத்தில் அவர்களுடைய வாழ்வு பாதையிலும் நல்ல முறையில் வருவதற்கு தங்களையும் தாண்டி தங்களுடைய பணியையும் ஊதியத்தையும் தாண்டி பணி செய்து இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் ஒவ்வொரு எழுத்தாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களை பற்றி இந்த கடிதம் வழியாக கொண்டு வந்த நம்முடைய சகோதரர் அவர்களுக்கும் நன்றி. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி ஃபாதர். அதே போல் இத்தகைய நிகழ்ச்சிகளையும் நம்முடைய பல்வேறு நிகழ்ச்சிகளை மாதா டிவி கொடுத்துட்டு இருக்கு அப்படின்றதையும் கடிதங்கள் வாயிலாக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அடுத்ததாக ஃபாதர் இறுதியாக நம்முடைய ஆவூர் தொடர்கிறது. நன்றியுடன் நான்சி ரேச்சல். ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சியில் எம் ஊரையும் ஆலயத்தையும் ஒளிபரப்பியமைக்கு எங்கள் நன்றிகள். அதே போல் நன்றியுடன் சத்யா ஃபாதர். ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சியில் எம் ஊரை
ஆவூர் புனித பெரியநாயகி மாதா ஆலயம் 18/1/2026 அன்று ஒளிபரப்பு செய்தமைக்கு மிக்க நன்றிகள். அதே போல் ஃபாதர், இது கொஞ்சம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படி சொல்லலாம். 5ஆம் வகுப்பு படிக்கிற இம்மானுவேல் அவர்கள், உங்களுடைய ஐயோ! பெயர் கொண்டு இம்மானுவேல். மரியே வாழ்க. மாதா டிவி இயக்குனர் அவர்களுக்கு எங்கள் ஊர் கோவிலை பற்றியும் எங்கள் ஊரை பற்றியும் மாதா டிவியில் ஒளிபரப்பியதற்கு நன்றி. ரொம்ப அழகாக 5ஆவது வகுப்பு படிக்கிறவர் வந்து லெட்டர் எழுதியிருக்கிறாரு. ஹேண்ட் ரைட்டிங்கும் ரொம்ப அழகாக இருக்குது, கையெழுத்து. ஸோ மரியே வாழ்க. இங்கே இன்னொரு ட்விஸ்டாக ஃபாதர், அபிலா 3ஆம் வகுப்பு ரொம்ப அழகாக ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. மரியே வாழ்க. மாதா டிவி இயக்குனர் அவர்களுக்கு எங்கள் ஊர் கோவிலை பற்றியும் எங்கள் ஊரை பற்றியும் மாதா டிவியில் ஒளிபரப்பு செய்தமைக்கு நன்றி. இப்படிக்கு அபிலா 3ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி, ஆவூர்லேருந்து இந்த தொடர். நன்றி, ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து ஆவூர் கடிதம் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸை உருவாக்கிட்டீங்க. 4 வாரமாக 4 வாரம் 5 வாரமாக இது தொடர்ந்து போயிட்டு கொண்டு இருக்கிறது. அந்த அளவிற்கு வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஆலயத்தின் மீதும் பற்று கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த ஆலயத்தின் மட்டுமல்ல, அந்த ஆலயத்தில் உள்ள புனிதனுடைய வாழ்வும் அவங்களை வழி நடத்தணும். அது குழந்தைகளையும் பாதித்திருக்கிறது, அவர்கள் உள்ளத்திலும் நம்பிக்கையை ஊட்டி இருக்கிறது என்பதை நினைக்கிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. தொடர்ந்து உங்கள் கடவுள் உங்கள் ஒரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். அதே போல் ஒரு கிராமமே வந்து நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் வாயிலாக அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யும்போது எந்த அளவுக்கு நன்றி உணர்வு வந்து நம்மளிடத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து தூண்டி எழுப்புவதாக இந்த மக்களுடைய ஒவ்வொரு கடிதமும் அமைகிறது. ஸோ அதற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் ஃபாதர். ஸோ தேங்க்யூ ஃபாதர், ரொம்ப நிறைவாக இருந்தது. அதே போல் தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களுடைய அந்த பணி, அதுக்கான அப்டேட்டையும் கொடுத்தீங்க. அதே போல் இனி இதங்களும் தொடர்ந்து நம்முடைய வளர்ச்சிக்காகவும் தந்தை அவர்களுடைய எல்லா கருத்துக்களுக்காகவும் ஜெபிக்கிறாங்க. இனி இது எங்களுடைய ஒவ்வொரு கடிதங்களும் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் அயராது அவங்களுடைய எழுதுகிற அந்த ஈடுபாடுமே வந்து நம்மளுடைய பணியை தொடர்ந்து செய்ய உத்வேகமாகவும் இருக்குது. அதனால் அவர்களுக்காகவும் ஜெபித்து நாம் வந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். அருளும் இரக்கம் நிறைந்த இறைவா, அருமையான நேரத்திற்காக, இன்னும் குறிப்பாக மாதா தொலைக்காட்சியில் உள்ள பல்வேறு நிகழ்ச்சிகளை ஆர்வமுடன் பார்த்து அதன் வழியாக தங்கள் ஆன்மீக வாழ்வை வலுப்படுத்தி இன்னும் பல்வேறு நிலைகளிலே அவர்களே மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக அமைந்து கொண்டிருக்கிற இனிய இதயங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த நேரத்தில் வேண்டி நிற்கின்றோம். ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியினுடைய இந்த ஊடக பணியிலே அவர்கள் ஒவ்வொருவரும் துணை நின்று இன்னுமா இவற்றை தாங்கி பிடிக்க வேண்டிய அருளை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ. நன்றி. என் அன்பு உள்ளங்களே, ஒவ்வொரு வாரமும் உண்மையை சொல்ல போனோம்னா தொடர்ந்து நீங்கள் எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு கடிதங்களும் அயராது வந்து கொண்டே இருக்கிறது. அது வந்து பேரன்பை வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு தான் சொல்லலாம். தொடர்ந்து உங்கள் கடிதங்கள் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்குது. உங்கள் கடிதங்களை தொடர்ந்து எழுத வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in. தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, எண் 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6,04,000. இனிய இதயங்களே, மீண்டும் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் போஸ்கோ மற்றும் அருட்தந்தை மரியான். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ.